கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1375 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14 அதிகாரம் 26 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வாழ்க்கையில யார் யாருக்கோ பயந்து வாழாமல் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தீமை செய்ய மாட்டான், நன்மை செய்வான். எனவே கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய தொழில், வியாபாரம், வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமாம். அவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெறுமையே விடமாட்டார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா தீர்க்கதரிசி ஒரு விதவையின் வீட்டிற்கு போகிறார். அவளுக்கு 2 குமாரர்கள். அவளுடைய கணவன் வாழ்ந்த பொழுது ஒரு தீர்க்கதரிசியாக கூட இருந்திருக்கக்கூடும், அல்லது தீர்க்கதரிசியினுடைய பிள்ளையாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் என்ன காரணத்தினாலோ அநேக கடன் வைத்துவிட்டு மரித்து போய்விட்டார். அந்த சகோதரி மிகுந்த வறுமையிலே தன் 2 பிள்ளைகளையும் வைத்து கொண்டு வளர்த்து ஆளாக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த நேரத்திலே எலிசா தீர்க்கதரிசி இந்த சகோதரியை சந்தித்த பொழுது, அந்த சகோதரி சொல்லுகிற காரியம், என் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகளே, சகோதரியே, உன்னுடைய கணவர் கடன் வைத்து போய்விட்டால், கடன் வைத்து மரித்து போய்விட்டால், நீ என்னவெல்லாம் சொல்லி பிதற்றுவாய், என்னவெல்லாம் சொல்லி புலம்புவாய். ஆனால் இந்த சகோதரி சொல்லுவதை உற்றுப்பார், கேட்டுப்பாள். சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், கணவனை குறை சொல்லவில்லை. அவள் உழைத்து எப்படியாவது கடனை அடைத்துவிட வேண்டும் என்று சொல்லி உழைக்கிறவளாக காணப்பட்டாள். ஒன்று, கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிற காரணத்தினாலே எப்படியாவது கர்த்தர் என் கணவர் விட்டு சென்ற கடனை அடைக்க உதவுவார் என்ற நம்பிக்கை அவளுக்குள்ளே இருந்திருக்க கூடும். இந்த சூழ்நிலையிலே தான் எலிசா தீர்க்கதரிசி அவளை சந்திக்கிறார். உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது, சிறு குடம், ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொன்னார், எல்லார் வீட்டிலையும் போய் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி, பாத்திரங்கள் எல்லாம் வந்த பின்னாடி அதிலே உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெய்களை ஊற்று என்றார். ஹல்லேலூயா, க்ளோரி. எல்லா பாத்திரங்களும்
ஜெபத்தினாலே நிரம்பினது எண்ணெயினாலே. எல்லா பாத்திரங்களும் எண்ணெயினாலே நிரப்பப்பட்டது. அவள் கடனை அடைத்து மீதியானதையும் எடுத்தாள் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே, நீங்கள் செய்கின்ற தொழிலிலே நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களானால் உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் செய்கின்ற வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி வேத புத்தகத்தை வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும். வேத புத்தகத்திலே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய பிள்ளைகள், குடும்பம் கர்த்தரால் போஷிக்கப்படும், போதிக்கப்படும். எனவே கலங்காதிருங்கள். கடன் இருக்கிறதா மகளே? கடனோடு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கலங்காதே. கர்த்தர் அற்புதம் செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். உன் கடனெல்லாம் மாறும். கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.